தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாகக் கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால், முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து, அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு, அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதைப் பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரைக் கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியைத் தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 31ஆம் வாரம் நவம்பர் 5ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் என்னோட வழியில உங்களால போக முடியும். இல்லைன்னா முடியாது. எனக்கு காசு, சொத்து பத்து தான் முக்கியம். எனக்கு காசு தான் முக்கியம். எனக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, நம்மளால ஏசப்பாவ பின்பற்ற முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, ஏசப்பா என்ன சொல்றாரு? எது உனக்கு முக்கியம்னு சொல்லி நீ முதல்ல உட்காந்து பிளான் பண்ணு. யோசி. ஸோ, நீ இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு உன்னால மோட்சத்துக்கு போக முடியுமான்னு யோசிச்சு பாரு. முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? முழுதா சரணடைஞ்சிரு ஏசப்பா கிட்ட. ஏன்னா நம்ம பூமி வாழ்க்கையில வெறும் கொஞ்சம் வருஷம் தான் வாழப்போறோம். அதிகபட்சம் 100 வருஷம் தான். சரிங்களா? அதுவும் இப்பலாம் கிடையாது, சொல்றேன். ஆனா, விண்ணக வாழ்க்கைங்கிறது முடிவில்லா வாழ்க்கை. அதனால என்ன பண்ணணும்? எது முக்கியமோ அதை தேடி நாம பிளான் பண்ணி உட்காருங்க. உட்காந்து பிளான் பண்ணி முடிவு பண்ணுங்க. எது நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணுங்க. சரிங்களா? அப்படி பண்ணா மட்டும் தான் நாம உண்மையான போராட்டத்துக்குரிய மக்களாக நம்ம வாழ முடியும். இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ, நாம ஏசப்பாவின் சீடராக இருக்க முழுவதுமாக முயற்சி செஞ்சு இறங்குவோம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.